உடனே நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள். அவதார மனுஷனை விவாதத்திற்கு அழைக்கும் ராகுல். ஆளுமை இழந்த நரேந்திரா டிரம்பின் உத்தரவுக்கு பணிந்தது ஏன்? போர் நிறுத்தத்தை டிரம்ப் அறிவிக்க காரணம் என்ன? ராகுல் வைத்த அதிரடி கேள்வி. பகல்காம் தாக்குதல் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை அனைத்து கட்சி கூட்டங்களில் நரேந்திரா இல்லாதது ஏன்? பாஜக RSS சங்கிகளின் ஆபாச அறிவியால் உலக அளவில் தலைகுனிந்து நிற்கும் இந்தியா. இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசு பயங்கரவாதிகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர்ல போரை தொடங்கிச்சு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்துல எல்லாருமே முக்கியமா பெரும்பாலான இந்தியர்களுடைய நினைப்பு பாஜக RSS சங்கிகளை தவிர மற்ற பொதுவான மக்களாகிய பொதுவான இந்தியர்கள் எல்லாத்துடைய கருத்து என்னன்னாக்கா, பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா பாத்தீங்கன்னாக்கா எந்த சூழ்நிலையும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயமா எல்லாருமே வைக்கப்பட்டாரு. அதை நோக்கிதான் இந்த விஷயம் இருக்கணும். போர் இந்த சூழல்ல தேவையில்லாதது. இது பாத்தீங்கன்னாக்கா இரண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய பொருளாதார சுமையை அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கொடுக்கும் அப்படின்றது குறித்தெல்லாம் வெளிப்படையாகவே பலவிதமான பொருளாதார அறிஞர்கள்ல அரசியல் திறன் ஆய்வாளர் எல்லாருமே தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்த ஒரு விஷயம் தான். பாஜக RSS சங்கிகள் மட்டுமே இந்த போரை அறிவிப்பை கொண்டாடி தீர்த்தாங்க. அப்படி அவர்களுடைய கொண்டாட்டத்துல மண்ணை தூக்கி போட்டது யாருனாக்கா, இந்த உலகத்துக்கே தான் தான் பெரிய அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, அதை இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ட்ரம்ப். இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் நிறுத்த அறிவிப்பை முதல்ல சொல்றாரு. அதுக்கு அப்புறமேட்டு இரண்டு நாட்டு தலைவர்களும் பிரதமர்களும் போர் அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அழுத்தத்தை இந்திய அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பகல்காம் தாக்குதல் தொடர்ந்தே பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய சமகாலமே எடுத்துக்கலாம். வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல கார்கில் போர் தொடங்கியது. அந்த கார்கில் போர் போது பாத்தீங்கன்னாக்கா, பயங்கரவாதிகள் கார்கிலுக்குள்ள ஊடுருவி இந்தியாவில பல சதித்திட்டங்கள் செய்யப்படுறான்னு தெரிந்த உடனே அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அரசு பாத்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்கமே கொண்டு போய் இதனுடைய பின்னணி எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி அதன் மூலியமாக கார்கில் போரை நியாயமான தர்க்கங்களை வைத்து உலக நாடுகளுக்கு புரிய வைத்தாங்க. அது மூலயமா பாத்தீங்கன்னாக்கா உலக நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் அப்பொழுது முற்றுகட்டை போடவில்லை. ஆனா நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக முழு கிரெடிட் தனக்கு தான் கிடைக்கணும், எது நடந்தாலும் அது தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுடைய நோக்கத்தின் விளைவாக பகல்காம் தாக்குதல் தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே உலக நாடுகள் பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர பாகிஸ்தானை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உலக நாட்டு தலைவர்களும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்க. அதே கார்கில் விஷயத்துல அதுவே மாறி இருந்தது. பாகிஸ்தானை பல உலக நாடுகள் கண்டித்தார்கள். ஆனா இப்பொழுது பகல்காம்ல பொதுமக்கள் பயங்கரவாதிகளால் தான் சொல்றோம், பயங்கரவாதிகளை கொல்லப்பட்ட போது இந்திய அரசு அது சரியாக உலக நாடுகளும் எடுத்து செல்லாதனுடைய விளைவு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்ற நிலைப்பாட்டில் உலக நாடுகள் எல்லாமே சுருங்கி போயிடுச்சு. அதுலயும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இந்த பயங்கரவாத தாக்குதலை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் வெறுப்பு அப்படின்ற கண்ணோட்டத்துல கொண்டு போனது உலக அளவுல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய அருவருப்பை உருவாக்குச்சு. அதான் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் வெர்சஸ் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு கட்டத்துல கொண்டு போய் இதை சேர்த்திருந்தாங்கன்னா, உலக நாடுகிட்ட சேர்த்திருந்தாங்க, கண்டிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகம் முழுக்கமே ஆதரவு கிடைச்சிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னாக்க இவர்கள் இதுல மத ரீதியான உணர்வா கொண்டு போனதுனால சங்கிகளுடைய இந்த சோசியல் மீடியா பிரச்சாரங்களால பாத்தீங்கன்னாக்கா அது இந்து வெர்சஸ் இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு மத ரீதியா போனதனுடைய நோக்கம் உலக அளவுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆபரேஷன் சிந்தூர் காட்டும் பகல்காம் தாக்குதல பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட உலக நாடுகள் நிறுத்தி கொண்டன. இந்தியா தன்னுடைய சரியான வெளியுறவு கொள்கையை கொண்டு போய் உலக நாடுகள் சேர்க்காதனுடைய விளைவு இது போன்ற ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்க சூழல் தான் இந்த உலகத்துக்கே தான் தான் பெரிய அண்ணன், நான் சொல்றதை எல்லாம் கேட்கணும் நினைக்கக்கூடிய அமெரிக்கா, அதனுடைய தற்போது அதிபரா இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரம்ப் தான் நரேந்திராவை குனிய வச்சு முதுகுல குத்தி விட்டுருக்கிறாரு. வெளிப்படையா பாத்தீங்கன்னாக்கா போர் அறிவிப்ப அவரு அதாவது 2 நாட்டுகளுக்குள்ள போர்னாக்கா சம்பந்தப்பட்ட 2 நாடுகள் போர் நிறுத்த அறிவிப்பை கொடுக்கணும்.
ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போர் நிறுத்த அறிவிப்பை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு 2 நாடுகளும் வந்துட்டு இந்த போர் நிறுத்தத்தை வந்து கையெழுத்து போடுறாங்க. 2 நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இதுல டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு 2 நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. குறிப்பாக இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திராவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நரேந்திராவினுடைய உற்ற நண்பன் சொல்றதோட நரேந்திரா வாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய முதலாளியான அதானியுடைய கழுத்துல ட்ரம்ப் அவர்களுடைய இரும்பு பிடி வந்துட்டு நெரிச்சிட்டு இருக்குது. அப்படின்றதுனாலேயே ட்ரம்பினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து குனிந்து வணங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தள்ளப்பட்டார் அப்படிதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா என்ன சாதிக்க முடிந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, பயங்கரவாதிகள் முகாம்கள் முழுவதும் அழைக்கப்பட்டதா அப்படின்னாக்கா முழுவதும் இல்ல, கிட்டத்தட்ட 9 பயங்கரவாத முகாம் தான் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தரப்பிலே சொல்றாங்க. குறிப்பாக இந்த பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டார்களா அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு தன்னுடைய ஊடக பரபரப்புக்காகவும் ஊடகம் தங்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இதை வந்துட்டு கொண்டு போய் இதன் மூலியமா ஒரு தேர்தல்ல ஒரு ஓட்டு அறுவடை பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓட்டு அறுவடைக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்துட்டு அறிவித்திருக்கிறாரா அப்படின்ற. ஏன்னா உண்மையிலே நாட்டுப்பற்றோட இருந்ததாக்க கார்கில் போரின் போது மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் திரு வாஜ்பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்தது. அது எல்லாம் மீறி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்கில் போற இந்தியாவினுடைய எல்லைக்கோட்டை தாண்டாமலே பயங்கரவாதிகளை ஓட விரட்ட அளவுக்கு ராணுவத்தை வழிநடத்தி கட்டமைப்போட செயல்படுத்தி காட்டினாங்க. கிட்டத்தட்ட இந்திய ராணுவம் தன்னுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டாமலே வந்துட்டு பயங்கரவாதிகள் அப்போது விரட்டி எடுத்தாங்க. ஆனா இப்பொழுது நரேந்திர அரசு ட்ரம்ப் வந்துட்டு அதானிக்கு கொடுத்து அது என்ன வழக்குனாக்கா, அமெரிக்காவில மின் உற்பத்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இங்க இருக்கிற இந்திய அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுக்க முற்பட்டது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா $265 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 2239 கோடி ரூபாய் வந்துட்டு லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாகவும் அந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக வேகமாக நீதிமன்றத்தில் நடக்குது. லஞ்ச புகார் விஷயத்தை வந்துட்டு அமெரிக்காவில சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் 1 மாதத்துக்குள்ள இந்த லஞ்ச புகார் வழக்கு வந்துட்டு முடித்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதானி குழும தரப்பு வந்துட்டு தொடர்ந்து அமெரிக்கால வந்துட்டு பகிரத முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனை வைத்துக் கொண்டது நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இது குறித்ததெல்லாம் தான் வந்துட்டு, ஏன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்ச்சவடால என்ன வேணாலும் பேசிக்குவாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய செயல்கள் எல்லாமே பூஜ்யமா இருக்க, ரிசல்ட் எல்லாமே பூஜ்யமா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நீ வந்து நாடாளுமன்றத்துல பகல்காம் தாக்குதல் இருந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் போர் நிறுத்தம் வரைக்கும் வந்துட்டு என்ன நடந்தது நாடாளுமன்றத்துல சிறப்பு கூட்டம் கூட்டி வந்துட்டு முதல்ல விவாதிக்க ஆரம்பிக்கணும். நீங்க பாட்டுக்கு திடீர்னு வந்துட்டு போட வந்து தொடங்கிருச்சுன்னு சொல்றீங்க, நீங்க பாட்டு போற உடனே நிறுத்துறீங்க. அதுல குறிப்பாக ட்ரம்ப் ஏன் இதுல வந்துட்டு அவரா முன் வந்துட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேக கேள்விகளை வந்துட்டு முன்வைத்து நரேந்திராவை விவாதத்துக்கு அழைக்கிறாரு. ஆனா நம்மளுடைய அவதார புருஷன் அந்த 56 இன்ச் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது 56 இன்ச்ல அது காத்து போன பலூன் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சாலும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் அந்த பலூனை வந்து குத்தி பஞ்சர் ஆக்கி இருக்கிறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா வந்துட்டு நாடாளுமன்றத்தை கூட்டத்தை கூட்டி இந்த விஷயங்கள் குறித்து விவாதிக்க வாங்கன்னு சொன்னாக்கா பாஜக நரேந்திராவாகட்டும் பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சர்களும் இது குறித்து, குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து இது குறித்து எந்த ஒரு வாயும் திறக்கல. நாடாளுமன்றத்தை கூட்டி இது குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை குறித்தெல்லாம் கவலைப்படாம நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய ப்ரமோஷனுக்காக நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்தை கூட தன்னுடைய சுய ப்ரமோஷனுக்காக அதை பயன்படுத்தி கொண்டு ஏன் பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே பீகார்ல போயிட்டு அதை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட மனநிலை இருக்கக்கூடிய இந்த தரங்கட்ட மனிதர் நரேந்திராவை வந்துட்டு விவாதத்துக்கு ராகுல் காந்தி அழைத்திருப்பதன் மூலமா இது நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு உண்மையிலேயே மக்களுக்கு தெரிய வரும். நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்துல எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த நாடு உறுதியா இருக்கின்ற தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்படின்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பாஜக சேர்ந்த எந்த ஒரு அமைச்சரும் இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டுவதற்கான
எந்த ஒரு அறிவிப்பு நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது பிறகும் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வர கிடையாது. அப்படின்னு சொல்லி பாஜக வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய தேசபக்தி அப்படின்றது எல்லாமே வெறும் தங்களுடைய அரசியலுக்காக மட்டுமே வைத்துக்கொண்டு நாட்டு பாதுகாப்பை வெளிப்படையா யோசிச்சு பார்த்தோம்னாக்கா இந்த நாட்டினுடைய எத்தனையோ பிரதமர்கள் வந்து இருந்திருக்காங்க. இதே காஷ்மீர் விஷயத்த வந்துட்டு எத்தனையோ நாடுகள் மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப கார்கில் போது கூட பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை உருவாக்குறது மத்தியஸ்தம் பண்ணது வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் உருவாக்கத்தின் போதும் பாத்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளையும் அவமதிப்புகளையும் அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் வந்து கொடுத்த போது கூட மிக தெளிவாகவே போங்க நீங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, எங்க நாட்டு மக்களுக்கும் எங்க நாட்டுக்கும் எங்க நாட்டுடைய இறையாண்மைக்குன்னு ஒரு முதுகெலும்பு இருக்கு, நாங்க உங்களுடைய இதுக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லி பங்களாதேஷ உருவாக்கி காட்டியவர் தான் நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார். அப்படிப்பட்ட வீர பெண்மணிகள் இருக்கக்கூடிய இருந்த பெண் ஆண்ட இந்த நாட்டுல முதுகெலும்பே இல்லாத தன்னுடைய நண்பனுக்காக வந்துட்டு இந்த நாட்டையே காவு கொடுக்கின்ற வேலை தன்னுடைய நண்பனுக்காகவோ தன்னுடைய எஜமானுக்காகவோ இந்த நாட்டினுடைய பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்டு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்ற வேலையை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து செய்யறார். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த மத்தியஸ்த பிரச்சனை வந்த உடனே எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு அதாவது இந்த பிரச்சனையில வந்துட்டு மத்தியஸ்தம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்துட்டு அறிவித்த உடனே எதிர்கட்சிகள்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. எப்படி நம்மளுடைய நாட்டு விஷயத்துல மூன்றாவதா ஒரு நாடு வந்துட்டு மத்தியஸ்தம் பண்ணலாம்னு பேசலாம், இதுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுத்தது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அதானிக்காக செய்து கொள்கின்ற சமரசங்களாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. போற வர நாடுகள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்றதோ இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததுக்கு அப்புறமேட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பதில் சொல்றாரு, எங்க நாட்டுக்கு நீங்க மத்தியஸ்தம் பண்ண தேவையில்லைன்ட்டு. அதை ட்ரம்ப் அறிவித்த உடனே இவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, ஆனா எதிர்கட்சிகளுடைய கண்டனத்துக்கு பிறகுதான் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இந்த அறிக்கையை வந்து கொடுக்கிறாரு. இதை விட முக்கியம் என்னன்னாக்கா போர் நிறுத்தத்துக்கு முதல்ல உடன்பட்டது நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. ஏன்னா அவர் சொல்லாம வந்துட்டு கண்டிப்பாக போர் நிறுத்தத்துக்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அரசு செயலாளர்களும் வந்துட்டு நிச்சயமாக ஒரு வந்துட்டு அதை வந்துட்டு அறிவிக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்த உடனே பாஜகவில் இருக்கக்கூடிய ஆபாச சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போர் நிறுத்தத்தை பொது வெளியில் அறிவித்து அதாவது இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி வந்துட்டு ரொம்ப ஆபாசமா தாக்க ஆரம்பிச்சாங்க. அவரை மட்டும் இல்லாம அவருடைய மகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுல ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார்கள் இந்த பாஜக அரசு சங்கிகள். இந்த அரசு சங்கிகளுடைய இந்த ஆபாச ஆர்மியோ செய்த வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு தலகுனிந்து போய் இருக்குது. ஏற்கனவே நரேந்திராவோட பல இந்தியர்களும் தலகுனிறாங்க. இந்த மாதிரி எங்க போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறதுக்கு உடன்பட்டதே நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறித்த இந்த பாஜக சங்கிகள் வந்துட்டு எந்த ஒரு விமர்சனமும் வைக்காம இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு விக்ரம் மிஸ்ரி வந்துட்டு ரொம்ப ஆபாசமா அவரையும் அவருடைய மகளையும் குறிப்பாக அவர் வீட்டுல இருக்க எல்லா பெண்கள் குறித்து ரொம்ப ஆபாசமாக அருவறுப்பாக வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து பதிவிடுறாங்க. ஏற்கனவே இதே மாதிரியான ஆபாச அச்சனை சிக்கினவங்க தான் அதே பாஜக கட்சியை சேர்ந்த மறைந்த முன்னாள் அமைச்சர் அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல இன்டர்ரிலிஜியஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு அந்த மாநிலத்தினுடைய பாஸ்போர்ட் அதிகாரி வந்துட்டு திருமணம் ஆனது பிறகு நீங்க இன்னும் இந்துவா மதமா இல்ல, நீங்க இந்துவா மதமா இல்லைனாக்கா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு அப்போது ட்விட் வலைதளத்துல வந்துட்டு கேள்விகளை எழுப்ப அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண் வைத்த கேள்விகள் வந்து நியாயமானதுன்னு சொல்லிட்டு அவருடைய மனசாட்சியை உலுக்கியதுடைய காரணமாக அந்த பாஸ்போர்ட் அதிகாரியை வந்துட்டு பணியிட மாற்றம் கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கும் பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விஷயம் குறித்து அவங்களுடைய ட்விட்டர் பதிவுல வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு பாஜக ஆளுங்கிகள் தங்களுடைய கட்சியினுடைய மூத்த பெண் நிர்வாகியின் கூட பார்க்காம கிட்டத்தட்ட அப்பொழுது வந்துட்டு நரேந்திராவுக்கு அடுத்த இடத்தில் அந்த கட்சியால் பார்க்கப்பட்ட அந்த பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் கூச்ச நாச்சமே இல்லாம ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில வந்துட்டு ஏகப்பட்ட வசவுகளை வந்து பேசினாங்க. குறிப்பாக அவருடைய படங்களை எல்லாம் மார்பிங் பண்ணி ரொம்ப ஆபாச அர்ச்சனை செய்ததோடு அவருடைய கணவருக்கும் டேக் பண்ணி
உங்களுடைய மனைவி நீங்க கொலை பண்ணிடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கின ஒரு கேடுகட்ட கும்பல் தான் அந்த சங்கி கும்பல் தான் பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது திரு விக்ரம் மிஸ்ரிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆபாசமா மெசேஜ்களை அனுப்பி அவர்களை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் செய்யறாங்க. இதுக்கு எல்லாம் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கூட இல்ல அப்படின்னுக்குள்ளேயே வந்து பாருங்க இவ்வளவு பெரிய ஆபாச ஆர்மியை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க நாட்டுல எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நிலைமைக்கு போயிருக்குதுன்றதான் இங்க வேதனைக்குரிய விஷயமாகவே இருக்குது. இதெல்லாம் கொடுத்துதான் ராகுல் காந்தி வாயா விவாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும் பில்டிங் ஸ்ட்ராங்கமா இருப்பாரு, ஆனா பேஸ்மெண்ட் வீக் தான். அதனாலே பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் குறித்து எந்த ஒரு செய்தியும் அறிவிக்கப்படாமலே இருக்குது. இந்த விஷயத்த வந்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு இந்த நடந்த விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா செய்வாரா அல்லது வந்துட்டு வழக்கம் போல வெட்டி வாய்ச்சவடால் விட்டுட்டு ஊழவுதால் விட்டுட்டு அப்படியே கடந்து போவாரு. அவர் அப்படியே கடந்து போனாலும் இருக்காது. அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர்ல நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் இந்த கேள்விகளை வைக்கும் போது அதை சமாளித்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாரு. தொடர்ந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவால இந்தியா வந்துட்டு தலைகுனிவதா சந்தித்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு மூன்றாம் நாட்டினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அதாவது வந்துட்டு போர் நிறுத்தத்தை இவராகவே முன் வந்து செய்திருந்தாக்கா ஒட்டுமொத்த இந்தியர்களுமே சாமானியர்களை பாராட்டி இருப்பாங்க. ஆனா வந்து பாருங்க தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய எஜமானனுக்காக இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ட்ரம்பிடம் அடிபடைந்து ட்ரம்ப் முன்னாடி வந்துட்டு குனிந்து நின்று இந்த போர் ஒப்பந்தத்தை வந்துட்டு ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு கொள்ள இது இந்திய நாட்டுக்கே அவமானம். இனியும் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.